ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி நம்ம ரீசெண்டாக பார்த்துட்டு இருக்கிற மான்வாவோட எபிசோட் 4 வந்து பார்க்க போகிறோம். சில வேலைகள் இருந்தனால நேற்றுக்கு வீடியோ அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இதுக்கப்புறமாச்சு கன்சிஸ்டண்ட்டாக இருக்க ட்ரை பண்ணுறேன். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ஸ்ட்ரைட் எபிசோடுக்கு வந்து போயிடலாம். இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது த வாய்ஸ் ஆஃப் ஜெயின். உன்ன மாதிரி ஒரு மெர்ச்சன்ட் எப்படி டிவைனிட்டியை வந்து இன்சல்ட் பண்ணலாம், உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்மளோட ஹீரோ வந்து நம்ம பார்க்க பார்த்து சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ செம்மையாக கோவப்பட நான் இன்னைக்கு செத்தண்டா அப்படின்ற மாதிரி அந்த பார்க் அப்படின்றவன் யோசிக்கிறான். இப்போதான் நீ வந்து ஒரு தப்பை ஒத்துக்கிட்ட, அதுக்குள்ளேயும் இன்னொரு தப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறான். என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இனிமே இதை பண்ண மாட்டேன், இது ஒரு மிஸ்டேக் தான் அப்படின்ற மாதிரி பார்க் அப்படின்றவன் ரொம்ப பயத்தோட வந்து நம்ம ஹீரோ கிட்ட கெஞ்சுறான். உன்ன மாதிரி ஒருத்தன் எப்படி இந்த உலகத்தில் இருக்க முடியும்? அந்த ஒரு பிளஸ்டு லேண்ட்ஸ் எல்லாம் நம்ம காட் டெமேரனால வந்து உருவாக்கப்பட்டது. அது எல்லாமே வந்து விவசாயிங்களுக்கு தான். விவசாயிகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி தான் அவங்களுக்காண்டி அந்த நிலத்தை நான் வச்சிருக்கேன். அந்த மாதிரி ஒரு நிலத்தை நீ வந்து காசு கொடுத்து வாங்கலான்னு சொல்லி யோசிக்கிறியா? இங்க பேமெண்ட்டா நாங்கள் காசு எதிர்பார்க்கல, ஒரு நல்ல மனசும் கடவுள் நம்பிக்கையை மட்டும்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த மாதிரி ஆட்களால் எப்படி தெரியுமா, அவங்களால அழிச்சிட்டு அதில் இருக்கிற ப்ராஃபிட்ஸை நீங்களே எடுத்துக்கலாம்னு சொல்லி பார்ப்பீங்க. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? அந்த லேண்டை பற்றி உனக்கு இன்னும் ஒன்றுமே கன்ஃபார்மாக தெரியல. இருந்தாலும் அந்த டிவைன் பவருடைய லேண்டை நீ எதுக்கு அடையும்னு நினைக்கிற? இப்போ நீ பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து அவனை அமுச்சு வச்சிடறான். இவனை அமுச்சு வைக்கிறது நல்லதானா அப்படி சொல்லிட்டு ஹரி கேட்கறா. நீங்க என்னதான் அவன் ஒரு சாதாரணமான மெர்ச்சன்ட்டை பார்த்தாலும் அவன் வந்து ஒரு பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி இவ சொல்றா. அதை பத்தியெல்லாம் நான் கவலைப்படுற அளவுக்கு அவன் ஒர்த்து கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். சரி, நான் உங்ககிட்ட கேட்டது ரெடி ஆயிடுச்சா? அந்த ஹண்டர் அசோசியேஷன்ல இருந்து கால் பண்ணாங்க. நீங்க உண்மையாலுமே டெஸ்ட்டுக்கு போக போறீங்களா? அது நல்லதா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹரி சொல்றா. எது டெஸ்டா? என்ன மாதிரி ஒரு கிங் டெஸ்ட்டுக்கு போவானா? அப்படின்னா எதுக்கு அந்த அசோசியேஷனுக்கு போகணும்னு சொல்லி இவ்வளோ வல்கரா நீங்க வந்து கேட்டீங்க அப்படின்ற மாதிரி இவ கேட்கறா. எனக்கு தேவையான சோல்ஜர்ஸ் எல்லாம் எனக்கு வேணும், அதனால அவங்கள பார்க்க போறேன், அவங்கள பார்த்து நான் டெஸ்ட் பண்ணும். அது டிஃபிகல்ட், அது நடக்காது அப்படின்ற மாதிரி நம்ம ஹரி சொல்றா. ஒரு விஷயம் நடக்காதுன்னா அது எனக்காண்டி நடத்தி காட்டுறது அவனோட வேலை. அவளும் சேரிங் மெஜஸ்டி என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி வந்து அவரோட ஃபேஸ் வச்சிருக்கா. அப்பதான் இவங்க 2 பேர் பேசிட்டு இருந்தா அந்த ஒரு அசோசியேஷன் வந்து காட்டுறாங்க. ஹே, இந்த வருஷமும் நீங்க வந்துட்டியா? உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கிம் டோஹான் அப்படின்ற மாதிரி ஒரு பையன் சொல்றான். இவன் பேர் வந்து கோ டேசங். இவன் வந்து ஒரு டி ரேங்க் ஹண்டர். அந்த டோஹான் அப்படின்றவரும் இங்க வந்து நீ ரீடெஸ்ட்டுக்கு வந்திருக்கியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நீ வந்து ரொம்ப கடினமா உழைக்கிற. அவனு சிரிச்சுக்கிட்டே ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி, இந்த வருஷமெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அண்ட் உன்னோட ரேங்க் வந்து இந்த வருஷம் ஹையர் ஆகுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு. என்னோட பெஸ்ட்டை நான் கொடுக்கலான்ட்டு இருக்கேன், பட் என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் என் டீம் சேரக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. அப்போதான் இவன் மனசில் நினைக்கிறான், டேலண்டடாக இல்லாதவங்க கூடயும் சி ரேங்க் வந்து போயிடுறாங்க. பட் நான் வந்து என்னதான் டேலண்டடாக இருந்தாலும் இது வரைக்கும் 10 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் இந்த டி ரேங்க் வந்து என்னால் தாண்ட முடியல. அண்ட் உன்னோட ஜாப்லாம் நீ நல்லா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இப்படியே விட்டா நீ ஒரு நல்ல இடத்துக்கு வந்துடுவேன்னு நினைக்கிறேன். நீ பண்ணுற வேலையை லேபர் ஜாப்னு சொல்லுவாங்க, பட் மைனிங் வந்து அவ்வளோ பேட் கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. ஆமாம், நான் வந்து 10 வருஷமா இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த டேசன் அப்படின்றவன் சொல்றான். ஆனா அது இன்னும் நான் வந்து கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இருக்கிற கடனுக்கு எனக்கு நிறைய பணம் தேவைப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாம என்னோட ஃபேமிலி நினைச்சா என்னால கிவ் அப் பண்ண முடியல. இப்படி இவன் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த டோஹன் அப்படின்றவரும் ஹே அந்த ஃபாரினர் பாரு, இவன் யாரு அப்படின்ற மாதிரி வந்து யாரோ ஒருத்தரை பாக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இவன் வந்து ஒரு யூரோப்பியனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அவன் பாக்குறக்கூடிய ஏதோ ராயல் ஃபேமிலி சேர்ந்த மாதிரி இருக்கான். அப்பதான் யாரோ ஹே யங் மேன் அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ யாராது அப்படி சொல்லிட்டு திரும்பி பாக்குறான். அப்பதான் தெரியுது அந்த கிம் அப்படின்றதான் வந்து கூப்பிடுறான். என்ன தம்பி எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்கறாரு. நீ யாருக்கிட்ட பேசிட்டு இருக்குன்னு தெரியுமா? பேசண்ட் அப்படின்ற மாதிரி இவனை பார்த்து சொல்ல அந்த கிம் அப்படின்றவனுக்கு வந்து ரொம்ப இன்சல்ட் ஆயிடுது. எனக்கு தெரிஞ்ச அவருக்கு கொரியன் கொஞ்சம் தெரியலன்னு நினைக்கிறேன், அதனால தான் ஒரு மாதிரி பேசிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறான். நல்லா தான் நம்ம ஹீரோ போயிட்டு இருந்தான். டக்குன்னு திரும்பி நம்ம டேசனை பார்க்கும்போது நம்ம டேசனுக்கு அப்படியே மரண பீதி வருது. பக்கத்தில் நின்றுட்டு இருந்த கிம்மும் டே தம்பி என்னடாச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி வந்து கேட்கறாரு. இவன் மரண பீதியில யார் இது, என்ன இது, என்ன ஃபீலிங்ஸ் இது? அவரை பார்க்கும்போது எனக்கு சரியா கூடி மூச்சு விட முடியல, ஏதோ ஒன்று என்னை கீழே இழுக்குது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் ஒருத்தவங்க வந்து கூப்பிடுறாங்க. டேசன் ரூம் நம்பர் 67க்கு போய் உங்களோட இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை வரேன் அப்படின்ற மாதிரி நம்ம டேசன் சொல்றான். நம்ம ஹீரோவும் நம்ம டேசனை பார்த்துட்டு ஹம் பண்ணிட்டு வந்து போயிட்டு இருக்கான். நான் இங்க எனக்கு தேவையான சோல்ஜர்ஸ் தேடி தான் வந்தேன், பட் இங்க இருக்கிற யாருமே எனக்கு தகுதியான ஒரு சோல்ஜர்ஸ் கிடையாது. இங்க இருக்கிற எல்லாருமே லோ ரேங்க், இல்லைனா இப்ப நியூவா அவேக்கன் ஆனவங்களா தான் இருக்காங்க. இவங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது லியோன் ஹார்ட் ரூம் நம்பர் 9க்கு போய் உங்களோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்ப அந்த ரூம் நம்பர் 9 வந்து காட்டுறாங்க. அவங்க அனௌன்ஸ் பண்ண மாதிரியே நம்ம ஹீரோ வந்து அந்த ரூம்குள்ள வந்து போறான். அங்க ஏதோ ஒரு கிறிஸ்டல் மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நடுவில் வச்சிருக்காங்க. அங்க இருந்தவரும் ஹாய் லியோன் வெல்கம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல என்னை மெஜஸ்டின் கூப்பிடு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கடுப்பா சொல்றான். ஓ அப்படியா, சரிங்க மெஜஸ்டி அப்படின்ற மாதிரி இவர் வந்து ஒரு மாதிரி தங்கி கூப்பிடுறாரு. சரி, இந்த டிவைஸ்ல உங்களோட கையை வைங்க, அப்போ உங்களோட டெஸ்ட் வந்து தொடங்கும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க. எதுக்கு தயங்கி நிக்கிறீங்க, இதில் தான் உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு சொல்லி தெரிய வரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஹே ஃபூல், சாரி இப்போ நீங்க என்ன சொன்னீங்க எனக்கு புரியல
அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. ஒரு ஹானரபிளான நைட்டை நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்களா சார்? இந்த ஒரு டிவைஸ் வச்சு தான் உங்களால் வந்து உங்களோட ஸ்ட்ரென்த்தை டெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. எப்போவுமே ஒரு நைட் தான் இன்னொரு நைட்டோட ஸ்ட்ரென்த் வந்து டெஸ்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, அப்புறம் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. இங்கே நான் எனக்கு தேவையான சோல்ஜர்ஸை தேடி வந்தேன், ஆனால் இங்கே யாருமே ஒர்த் இல்லை. சரி நெக்ஸ்ட் டெஸ்ட் என்ன அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. அதுக்கு அங்கிருந்து வரும் யுவர் மெஜஸ்டி, அங்கே ஒரு கேட் இருக்குது, அதுதான் அடுத்த டெஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. உங்களுக்கு விருப்பம்னா நம்ம போய் அந்த கேட்டை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. அவர் சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் வந்து கேட்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அண்ட் யாராச்சுக்கு மயக்க வர மாதிரி ஃபீல் ஆகுதா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. ஏன்னா இந்த ஒரு சிஎல் கேட்குள்ளே வந்தால் இந்த மாதிரி எல்லாம் ஃபீல் ஆகுமாமா. காரணம் என்னன்னா, ஒரு கேட்டை நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா அந்த கேட் வந்து க்ளோஸ் ஆயிடும், பட் சில கேட் வந்து க்ளோஸ் ஆகாதாமா. ஸோ அந்த மாதிரி இந்த கேட்டை கிளியர் பண்ணியும் இந்த கேட் வந்து மறையாமல் இருக்குது, அதனால தான் இதுக்குள்ளே வந்தால் வந்து அந்த ஒரு மயக்க வர மாதிரி ஃபீல் வருமாமா. அப்போ தான் டேசனை காட்டுறாங்க. இந்த ஸ்ட்ரென்த் மெஷர்மெண்ட் வந்து போன வருஷம் மாதிரி தான் இந்த வருஷமும் இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஒரு நல்ல ரிசல்ட்டை நம்ம எடுக்கணும்னா இங்கே நம்ம வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். அப்போ தான் ஒரு பொண்ணை காட்டுறாங்க. ஏ அப்பா, இது வந்து அந்த ஒரு பாப்புலரான பிளேஸ் தானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. ஹே ஜின்னி, அந்த ஃபோனை வந்து ஆஃப் பண்ணி வை அப்படின்ற மாதிரி வந்து கோவப்படுறான். அப்போ தான் டேசனை காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்தா எப்படியும் ஒரு 60 வயசுக்கு மேலே இருப்பார். எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாருமே வந்து ஒரு சி ரேங்கோ இல்லைனா வந்து ஒரு டி ரேங்க் ஹண்டராக தான் இருப்பாங்க. அண்ட் நான் லாபியில் பார்த்த அந்த ஒரு ஃபாரினர், அவனும் கண்டிப்பாக ஒரு நியூபியாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு வயசானவரை தவிர மற்றவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு நியூபி தான் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறான். அப்போ தான் இவன் பேசிகிட்டு இருக்கும் போதே நல்லா கோட்டு சூட்டு கண்ணாடியெல்லாம் பக்காவாக போட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்திருப்பான். சரி நம்ம வந்து இந்த மிஷினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னுடைய பேர் வந்து டேசன் அண்ட் நான் வந்து ஹண்டராக இருந்ததில் என்னோட 10வது வருஷம் இது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு வாரியர். என்னுடைய பொசிஷன் என்னன்னா, நான் வந்து ஒரு டீலராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். என் பேர் வந்து ஷின் டீஹோன், நம்ம வந்து ஷின் சொல்லி கூப்பிட்டுக்கலாம். நான் வந்து இந்த வருஷம் தான் அவைக்கிறானே. அண்ட் என்னோட வெப்பன் வந்து ஒரு ஷீல்டு ஒரு ஸ்பியர் இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அண்ட் நான் வந்து அவனோட தங்கச்சி, நான் வந்து நியான். என்னுடைய வெப்பன் வந்து போ அண்ட் ஆரோ, அதாவது வில்லம்பு. அப்போதான் நம்மளோட டேசன் வந்து யோசிக்கிறான், இவங்கெல்லாம் அவங்களோட வெப்பன் கூட என்னன்னு தெரியாது. இது வரைக்கும் அந்த ட்ரைனிங் சென்டர் பக்கம் போயிருக்கீங்களா? நாங்கள் 3 மாதத்துக்கு ஒருக்கா போவோம் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. இவங்க வந்து ஒரு அப்சல்யூட்டான ஒரு நியூபி அப்படின்ற மாதிரி இவன் யோசிக்கிறான். அப்போ தான் அந்த வயசானவர்கிட்ட வந்து உங்களோட ஸ்கில் என்ன அப்படி சொல்லிட்டு அவன் கேட்குறான். இவருக்கு வந்து இவரோட கை தான் வந்து ஸ்ட்ரென்த்தாமா. தாத்தா விட்ட 1 பஞ்ச் மணிக்கே டஃப் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். எப்படி கையை கட்டிட்டு கூலா நிற்கிறாரு பாருங்க. இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்க்கும்போது இவருக்கு வந்து அந்த ஸ்வாட் அண்ட் ஸ்பியர் எல்லாம் வச்சு சண்டை போடுறாங்களே, அவங்க கூட வந்து சண்டை போட முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்பதான் அவங்க எல்லாரும் நம்ம ஹீரோ பார்த்து வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு கொரியன் வந்து பேச தெரியுமா அப்படின்ற மாதிரி. அப்புறம் நம்ம ஹீரோ கன்னத்துல கையை வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கான். நான் வந்து சண்டை போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட வந்து சொல்றான். யார் ஒருத்தவங்க ஸ்வாடை ஒழுங்கா யூஸ் பண்ண தெரியலோ அவங்கெல்லாம் வந்து சிக்கனை கொலை பண்றது தான் லாய்க்கு. இவன் எப்படி இவ்வளோ ஃப்ளூயண்டா கொரியன் பேசுறான் அப்படின்ற மாதிரி நம்மளோட டேசன் வந்து ஷாக் ஆகுறான். அண்ட் இவங்க எல்லாம் அவங்களோட டெஸ்ட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகுறாங்க. இவங்க வந்து 50 கோபோல்ஸ் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கிரியேச்சர் இருக்குமாமா, அதையும் வந்து கொல்லணுமாமா. அண்ட் நம்ம போற வழியில நால் அப்படின்ற ஒரு மான்ஸ்டர் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வந்து டேஞ்சர் அப்படின்னு தெரிஞ்சுன்னா நான் வந்து இறங்கி சண்டை போடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த மேனேஜர் மாதிரி இருக்கிற சொல்றாரு. இந்த டெஸ்ட் சரியா போகுமா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம டேசன் வந்து யோசிக்கிறான். ஏன் சொல்றேன்னா, இப்போ நடந்த விஷயம் அப்படிப்பட்டது. இவன் வந்து வெப்பனே இல்லாமல் இருக்கானே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்து வந்து எல்லாரும் சொல்றாங்க. ஸோ நம்ம நயன் வந்து அவரோட ஏரோ வந்து கொடுக்குறா, இதை நீ யூஸ் பண்றியா அப்படின்ற மாதிரி. இந்த ஏரோவில் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து கோவத்தோட அந்த ஏரோ தூக்கி வீசுறான். அந்த பொண்ணு ஹே இதனோட வெப்பன், இது உடஞ்சிட போகுது அப்படின்ற மாதிரி சொல்றான். இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து மனசுல யோசிக்கிறான். அப்பதான் அவன் மனசுல யோசிக்கிறான், இந்த மாதிரி ஒரு டீமை நம்ம கூட்டிட்டு போனோம்னா கண்டிப்பா ஃபெயில் தான் ஆகும்னு நினைக்கிறேன். எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு போனா நம்ம நல்லா ஹண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்மளோட டேசன் வந்து சொல்றான். அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஓஹோ உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அப்ப நல்லதா போச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வழியில் நம்ம போனோம்னா நிறைய கோபால்ஸ் வந்து பிடிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்ல, அது வந்து ஒரு நல்ல ஐடியாவா இருக்காது. ஏன் சொல்றேன்னா, நம்மள மாதிரி ஒரு சின்ன டீம் அந்த சைடு போனோம்னா நம்ம சாகர் கூடி வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். இப்ப நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி கேவ்ல இருக்கிற கோபால்ஸை கொல்றது மட்டும் தான் அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்றாரு. இதுக்கு தான் எப்பவுமே எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பர்சன் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, இதை பத்தி பெருமைப்பட ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம டேசன் வந்து சொல்றான். இந்த மாதிரி ஒரு கேட்குள்ள வரணும்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு பல நாள் கனவு, அதுக்காண்டி நான் நிறைய டுட்டோரியல்ஸ் எல்லாம் பார்த்தேன். அண்ட் இதுதான் என்னோட முதல் ஹை ரேங்க் கேட்டும் கூட அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். நான் சீக்கிரமாவே ஹையர் ரேங்க்குக்கு போயாகணும், எத்தனை நாள் தான் டி ரேங்க்ல இருக்கிறது. அப்ப அந்த ஷின் அப்படின்ற டேசன் முன்னாடி பாருங்க அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே சொல்ல, முன்னாடி பார்த்தோம்னா போற வழியில நிறைய கோபோல்ஸா இருக்கு. இவங்களை பார்த்த உடனே அந்த கோபோல்ஸ் எல்லாம் ரொம்ப வேகமா ஓடி வர, உன்னோட ஷீல்டு வச்சு அதை தடு அப்படின்ற மாதிரி நம்மளோட டேசன் வந்து சொல்றான். அப்பன்னு பார்த்து நம்ம ஷின் டக்குன்னு அவனோட ஸ்பியர் எடுத்து ஸ்ட்ரெயிட்டா வந்து அந்த கோபால்ட் மேலே அடிக்கிறான். நீங்க என்ன இவ்வளவு ஸ்டூபிடா இருக்கீங்க, என்னை ஸ்ட்ரெயிட்டா ஓடி வந்து அடிக்கலாம்னு சொல்லி நினைச்சினா அது உன்னால முடியாது அப்படின்ற மாதிரி நம்மளோட ஷின் வந்து சொல்றான். இங்க நம்ம நியானும் வந்து அவரோட ஏரோ யூஸ் பண்ணி பயங்கரமா வந்து சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்பதான் அவளு ஹே ஷின் முன்னாடி பாரு அப்படின்ற மாதிரி நம்மளோட ஷின் கிட்ட வந்து சொல்றா. அப்போன்னு பார்த்து நம்மளோட ஷின்னை ஒரு கோபால்ட் வந்து அட்டாக் பண்ணுது. நம்ம ஷின் வந்து அதை நோட் பண்ணாம விட்டதுனால அந்த ஒரு கோபால்ட்
வந்து நம்ம ஷின்னை வந்து நல்லா அட்டாக் பண்ணி பின்னாடி இழுத்துட்டு போயிடுது. அந்த ஒரு கோபால்ட் வந்து நம்மளோட ஷின்னை பார்த்து பயங்கரமா கத்துது. இதுங்க பாக்கறதுக்கு வேணா வீக்கா இருக்கலாம், ஆனா ரொம்ப வந்து ஃபாஸ்டா இருக்கும், ஜாக்கிரதையா இருங்க, எப்பவுமே அலர்ட்டா இருங்க அப்படின்ற மாதிரி நம்மளோட டேசன் வந்து சொல்றான். அப்பதான் நம்ம நியான் வந்து 2 ஏரோ விட்டு 2 கோபால்ட் வந்து கொல்றா. எல்லாரும் இங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல அந்த ஒரு கோபால்ட்டுக்கு யாரும் வந்து பயங்கரமா பஞ்ச் கொடுக்குறாங்க. அது வேற யாரும் கிடையாது, அது நம்ம ஒன் பஞ்ச் மேன் தாத்தா தான். சார், உங்களுக்கு நான் இப்பதான் அவேக்கனானு தெரியும், ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பாக்ஸர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கோபால்ஸ் எல்லாம் பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம தாத்தாக்கு வேற எந்த ஒரு ஆயுதமும் தேவையில்லை, அவரோட கையை மட்டும் இருந்தா போதும், பயங்கரமா வந்து சண்டை போட்டு இருக்காரு. அப்புறம் அங்கிருந்து எல்லாருமே அந்த கோபால்ஸ் எல்லாத்தையும் வந்து கொண்டுறாங்க. நல்ல வேலை எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி நம்மளோட டேசன் வந்து சொல்றான். என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஷின் சொல்ல, இது வந்து உன்னோட ஃபர்ஸ்ட் டைம் தானே, பிரச்சனை இல்லை விடு அப்படின்ற மாதிரி நம்மளோட டேசன் சொல்றான். எனிவே இங்க இருக்கிற யாருக்குமே எந்த ஒரு அடியும் படல அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம டேசன் வந்து மனசுல நினைக்கிறான், எல்லாருமே இந்த பார்ட்டில வந்து நல்லா சண்டை போட்டாங்க, நான் நினைச்சதை விட நல்லா தான் இருக்கு இந்த பார்ட்டி, ஆனா ஒருத்தனை தவிர அப்படின்ற மாதிரி நம்மளோட ஹீரோ வந்து காட்டுறாங்க. அப்பதான் அங்க இருக்கிற எல்லாருமே, ஆமா நீங்க வந்து ஏன் சண்டை போடாம பின்னாடியே நின்று இருந்தீங்க, நாங்க இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், நீங்க சண்டை போட்டுக்கணும்ல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்கும் போது, நான் எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த மேனேஜர் மாதிரி இருக்கிற வந்து சொல்றாரு. அப்புறம் இவங்க டீமும் சரி வாங்க நம்ம கேவுக்கு வந்து முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்க வந்து இலையெல்லாம் இருக்கு தெரியுமா, காஞ்சு போன இலை, அது எல்லாம் வந்து கையோட எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க நினைச்ச மாதிரி அந்த ஒரு கேவுக்கு வந்து வந்துடுறாங்க. இப்போ அந்த கேவு கிட்ட வந்து இவங்க அந்த காஞ்ச இலையெல்லாம் இருக்கு தெரியுமா, அதை பத்த வச்சாங்கன்னா அந்த கோபால்ஸ் எல்லாம் வெளியே வருமாமா. இந்த ஒரு ட்ரிக் இருக்கு இல்லையா, இந்த ட்ரிக்கை வந்து நம்ம டேசன் தான் வந்து எல்லாத்துக்கும் சொல்லியிருந்திருப்பான். அவன் சொன்ன மாதிரி எல்லாருமே இலை குச்சியெல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த ஒரு கேவுக்கு முன்னாடி வந்து பத்த வைக்க போறாங்க. உன்னால இவ்வளவுதான் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நம்மளோட ஹீரோ வந்து கேட்கறான். இல்ல நீ என்ன சொல்ல வர, இல்ல எங்களுக்கு புரியல, நீ எங்களுக்கு ஹெல்ப் கூட பண்ணல, இப்ப நீ எதுக்கு பேச வர அப்படின்ற மாதிரி வந்து கேட்கறான். என்ன திரும்ப இன்னொரு தடவை சொல்ல வைக்காத, உன்னால இவ்வளவுதான் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து கேட்கறான். நான் இந்த ஒரு ட்ரிக்கை 3 தடவை யூஸ் பண்ணிருக்கேன், 3 தடவை அது வந்து சக்சஸ் ஆயிருக்கு, இந்த ட்ரிக் வந்து கண்டிப்பா சக்சஸ் ஆகும், எல்லா கோபால்ஸும் வெளியே வரும் பாரு அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்றான். நான் என்ன சொல்ல வரேன்னா, உன்கிட்ட ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதையே நீ ஏன் திரும்ப யூஸ் பண்ற, புதுசா ஒன்னு ட்ரை பண்ண அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். ஹே, எனக்கு தெரிஞ்சு நீ என்னை விட சின்ன பையனா தான் இருப்ப, உனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்மளோட அந்த டேசன் வந்து சொல்றான். பாவம் நம்ம டேசனுக்கு தெரியல நம்ம ஹீரோ வந்து 300 வருஷத்துக்கு மேல வாழ்ந்திருக்கான்னு சொல்லி. அப்புறம் டேசனும் அவன் நினைச்ச மாதிரியே அந்த ஒரு இலையை வந்து பத்த வைக்கிறான் அந்த கேவ் பக்கத்துல. எல்லாருமே கொஞ்சம் தள்ளியே இருங்க, எப்ப வேணா அந்த கோபால்ஸ் வெளியே வரலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். எல்லாருமே தள்ளி நிக்கிறாங்க. எல்லாருமே எப்போ அந்த ஒரு கோபால்ட் வரும் அப்படின்ற மாதிரி ரெடியா நின்று இருக்கிற சமயத்துல அதே மாதிரி அந்த ஒரு ஃபயர்க்குள்ள வந்து அந்த கோபால்ஸ் எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது. அதுங்க அந்த ஒரு ஸ்மெல்ல பிடிக்காம ரொம்ப அக்ரெஷனோட இவங்களை நோக்கி வேகமா வந்து ஓடி வந்துட்டு இருக்கு. அங்க இருக்கிற எல்லாருமே அவங்களோட வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த கோபால்ட்டை முடிஞ்ச அளவுக்கு வந்து தடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு மாத்தி மாத்தி அட்டாக் பண்றாங்க. நான் சொன்னேன்ல என்னோட ட்ரிக் வந்து எப்பவுமே ஒர்க் ஆகாம போகாது அப்படின்ற மாதிரி நம்ம டேசன் வந்து யோசிக்கிறான். இதே மாதிரி நம்ம தொடர்ந்து போய்கிட்டு இருந்தோம்னா அந்த 50 கோபால்ஸ் வந்து நம்ம கொன்றலாம் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறான். நல்லா தான் இவன் சண்டை போட்டுட்டு இருக்கான். பட் அப்போ வந்து ஏதோ ஒன்று வந்து உரும்புற மாதிரி ஒரு சவுண்ட் வந்து கேட்குது. இந்த ஒரு சவுண்ட் 4 கேப்டனோட தானே அப்படின்ற மாதிரி அவன் வந்து ஷாக் ஆகுறான். ஆக்சுவலி இந்த ஒரு 4 கேப்டன் அப்படின்றத வந்து இந்த ஒரு கேட்டோட ஃபைனல் பாஸ் ஆமா, இது வந்து சி ரேங்குக்கு மேலதான் இருக்குமாமா. நம்ம டேசன் நினைச்ச மாதிரியே அவங்க இருக்கிற இடத்துக்கு அந்த ஒரு 4 பாஸ் வந்து வெளியே வருது. இது எதுக்கு இந்த நேரத்துல இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேசன் வந்து ரொம்ப பயப்படுறான். ஸோ இதோட இந்த ஒரு வீடியோ வந்து நம்ம முடிச்சுப்போம். அண்ட் ஐ எம் ரியலி சாரி, நேற்றுக்கு எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தனால எந்த ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் கன்சிஸ்டண்டா இருக்க ட்ரை பண்றேன். இதுக்கப்புறம் தான் இந்த மான்வோட கதையை சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. தொடர்ந்து இந்த மான்வோட கதையை பார்க்கணும்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அழுத்திக்கோங்க. என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணதவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே லிங்க் தந்திருக்கேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.